ராஜேஷ் பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்க அப்ப மாப்பிள வந்து, டேய் டோர்னமெண்ட்ல தான் இந்த லைனு லென்த் எல்லாம் லோக்கல் கிரவுண்டுல ஸ்டெம்புக்கு எய்ம் பண்ணாலே போதும், ஒரு பால் மிஸ் ஆனாலும் ஸ்டெம்பு தெரிக்கணும்னு அட்வைஸ் பண்ணி அவன் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறான். அப்புறம் பால் போடுறதோட எல்லாமே முடிஞ்சிடுறது இல்ல, எதை சொன்னா பேட்ஸ்மேன் டிஸ்டர்ப் ஆவான்னு தெரிஞ்சுக்கணும்னு மாத்த எனக்கு அவங்க அப்பாவை பத்தி பேசினா கோவம் வரும்ன்றத உதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ருக்மணி ரவுண்ட்ஸுக்கு வரும்போது ரிஷி மட்டும் விளையாடாம உட்கார்ந்து பார்த்து மாத்தையனை கூப்பிட்டு விசாரிக்க என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அடுத்த மேட்சுக்கு இம்பாக்ட் பிளேயரா பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்ல, நீங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிரிக்கெட் ஆடுனவனா என்கிட்டயே கதை விடுறீங்களான்னு கேட்க, இல்ல மேம் அவன் டயர்டா இருக்குன்னு சொன்னா அதான்னு சொல்ல, ருக்மணியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம சரி நீ போய் விளையாடுன்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புறா. அப்புறம் தங்கம் வந்து நீ விளையாடலையான்னு கேட்க, இதோ விளையாண்டுகிட்டு தானே இருக்கேன்னு மொபைல் எடுத்து காமிக்கிறான். தங்கமும் உடனே மாத்தையனை கூப்பிட்டு, அவன் எனக்காக பேசலன்னு தானே ஒதுக்கி வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு அதை விட்டுருங்கன்னு சொல்றா. அப்ப மணி அவர் தான் கேப்டன், அவருக்கு தெரியும் யாரை விளையாட வைக்கணும் யாரை விளையாட வைக்க கூடாதுன்னு, நாங்க எங்க பிராக்டிஸ பாத்துக்கிறோம் நீ உங்க பிராக்டிஸ போய் பாருன்னு அனுப்பி விடுறான். அப்புறம் கிட்ரூமுக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தங்கத்தை கூப்பிட்டு, தேவையில்லாம எனக்கு சப்போர்ட் பண்ணி உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ இழந்துராத, நான்லாம் இங்க ஜாயின் பண்ணிருக்கவே கூடாதுன்னு சொல்ல, ஏன்டா இப்ப லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் இங்க ஜாயின் பண்ணும்போது எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் பிடிக்கல, ஆனா இப்போ மொத்த டீமுக்குமே என்ன பிடிக்கல, இப்ப அதனால காலேஜ் மாறிடலாம்னு இருக்கேன்னு சொன்னதும், டேய் காலேஜ் மாறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொன்னா, இங்க காசு கொடுத்தா என்ன வேணும்னாலும் நடக்கும்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் நம்ம பசங்க எல்லாருக்கும் யோகா டீச்சர் யோகாசனம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பத்மாசனம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க, நம்ம பசங்க மட்டும் ஆள விடுங்கடா எப்பான்னு ஒரே ஓட்டமா ஓடிடுறாங்க. அப்புறம் நம்ம மணி அண்ணன் வந்து, டேய் உங்க எல்லாத்தையுமே ருக்மணி மேம் உள்ள போக சொன்னாங்கன்னு சொன்னதும், மறுபடியும் யோகா கிளாஸா அண்ணே, முக்கியமான மேட்ச் எல்லாம் வேற இருக்குன்னு உளறீர, இப்ப என்னடா முக்கியமான மேட்ச் வருதுன்னு கேட்டா, T20 வேர்ல்டு கப் வருதுல அதான்னு சொல்லி சமாளிக்க, எது இந்த பாப்கார்னை தின்னுட்டு டிவி பாக்குறதா, ஒழுங்கா கிளாஸுக்கு போங்கடான்னு அனுப்பி விடுறாரு. அப்புறம் அடுத்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்ததும் நம்ம பசங்க எல்லாம் வாயை பழந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வீரா இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சா கிரிக்கெட்டை விட்டுட்டு யோகா கிளாஸுக்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பேன் இல்லையாடா மணின்னு அவங்கிட்ட கேட்க, என்னதான் தங்கம் மேல எனக்கு கோவமா இருந்தாலும் அவளை விட்டுட்டு வேற யாரையுமே பார்க்க மாட்டேன்னு சொல்றான். உடனே ஆமாடா ரிஷி கூட அந்த பொண்ணை பார்க்கவே இல்ல, அப்ப தங்கம் அவனுக்கும் தானேன்னு சொல்ல, இன்னொரு தடவை அப்படி சொன்ன கொன்னு போட்டுருவேன்னு மிரட்டுறான். அப்புறம் என்னோட பேரு வர்ஷான்னு அவளை அறிமுகப்படுத்திட்டு, எல்லாருக்கிட்டையும் நீங்க ரொம்ப மேட்ச் ஆடி இருப்பீங்க, நிறைய மேட்ச் ரொம்ப குரூசுவலா இருந்திருக்கும், பயமும் வந்திருக்கும் கோவமும் வந்திருக்கும், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்க, வீரா வேகமா எந்திரிச்சு அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல எல்லாத்தையுமே அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்ல, போன மேட்ச்ல தான் பயத்துல 7 ஒய்டு போட்டான்னு பாண்டா கிண்டல் பண்றான். அப்ப லாரா நான் நெட்ஸ்ல ஆடுற மாதிரி மேட்ச் அப்ரோச் பண்ணுவேன்னு சொல்றா. தியோவும் நான் எப்பவுமே அடுத்த பால தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், பேட்டிங்கா இருந்தாலும் சரி பவுலிங்கா இருந்தாலும் சரின்னு சொல்றா. வர்ஷாவும் எல்லாத்தையுமே கேட்டுட்டு, எல்லாருமே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பீங்க, ஆனா அது ஒரு சில நேரம் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சில நேரம் ஒர்க் அவுட் ஆகாது, வெற்றியோ தோல்வியோ நீங்க விளையாடுற காம்படிஷன் கிரவுண்டுல இல்ல உங்க மைண்டுக்குள்ள தான் இருக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மள தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்னு நம்மளோட ஆப்பனன்ட் கண்டிப்பா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவான், ஆனா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு பிரிண்ட கொடுத்து ஸ்வாட் அனலைஸ் பண்ணிட்டு வர சொல்றாங்க. அப்புறம் கோச் வந்து நம்ம பசங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கத பார்த்து, என்னடா உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க வந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கடான்னு எல்லாரையுமே கூப்பிட்டு ஓட விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் துளசியும் ருக்மணியும் பசங்க விளையாடுறதை எல்லாம் வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஆளோட வர்றாங்க. அப்ப கோச் கேச்சிங் பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது வேலு கேட்ச மிஸ் பண்ணதுமே 5 லேபோட சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு. வீராவும் ஐயோ இவன் வேற சும்மாவே ஆடுவான், இதுல கேமரா வேற இருக்கு என்னெல்லாம் பண்ண போறான் தெரியலையேன்னு புலம்புறான். அப்புறம் நைட்டு ரிஷிக்கு தங்க மெசேஜ் பண்ணி அவசரப்படாம எதுனாலும் பொறுமையா முடிவு பண்ணுன்னு சொல்றா. அப்ப அவனோட அப்பா கால் பண்ணி, என்னடா இன்னும் தூங்கலையான்னு கேட்க, இல்லப்பா நீங்க அனுப்பிவிட்ட அகாடமியை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ரொம்ப சந்தோஷமா என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்க, நீங்க சொன்னதுதான்ப்பா உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேன்னு சொல்றான். அவரும் இப்பவாவது நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதே அதுவே சந்தோஷம்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப மறுபடியும் தங்க மெசேஜ் பண்ணி, டேய் இந்த ப்ராப்ளம் எல்லாமே வேகமா சரியாயிரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுடான்னு சொல்றா. இங்க ருக்மணிக்கு துளசி கால் பண்ணி, உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்கன்னு சொல்ல, அந்த வீடியோல கோச் பொண்ணுங்க கிட்ட
ஒழுங்கா விளாண்டமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். அன்னைக்கு மாதிரி எவளாச்சும் வாய தொறந்தீங்க அவ்வளவுதான். நேரா மினிஸ்டர் கிட்ட போய் பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? உங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும்னு ரெஸ்பெக்டே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். ருக்மணியும் இத பார்த்து ரொம்ப கோவமா, நான் இதுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. துளசியும் நல்ல வேளை வீடியோ எனக்கு வந்தது. இது மட்டும் லீக் ஆயிருந்தா மொத்த ப்ரோகிராம்ஸுமே வேஸ்டா இருக்கும்னு சொல்ல, இந்த மாதிரி ஆளுங்க இருக்க அகாடமில உங்க பொண்ணுங்கள வந்து சேருங்கன்னு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன்? நாளைக்கே அவரை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.